Hello friends, இந்த வீடியோவில் நம்ம JavaScriptல இருக்கிற higher order function சம்பந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாகவே higher order function சொல்கிறது பேசிக்ஸாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமெண்டா, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வேலை செய்கிறதுக்கு ஒரு பேராமீட்டர் இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் எடுத்தாலோ அல்லது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்னாக ஒரு ஃபங்க்ஷன்ஸை தருமான்னு சொன்னாலும் தட் இஸ் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். இது ஒரு சூட்டபிளான ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை கொண்டு வரத்துக்குரிய ஒரு வழி தான். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில எக்ஸாம்பிள்ஸ் நான் நீங்கள் அந்த ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸுக்குரிய எக்ஸாம்பிள் நான் செய்து காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், லெட் கிரேட்டர் தென்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு நம்பரை வந்துக்கிட்டு என்ன செய்யுது, ஒரு பராமீட்டராக வேண்டி எடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸாக இருக்க போகுது. ஸோ நான் அரோ ஃபங்க்ஷனாகவே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை என்ன செய்வேன்னு சொன்னால் ரிட்டர்ன் பண்ணும். எதை ரிட்டர்ன் பண்ணுமென்னு சொன்னால், இன்னொரு பராமீட்டர் வேண்டி எடுத்து அதை கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணும். இது ரொம்பவே ஷார்ட் ஃபார்மேட்டில் நான் இதை எழுதியிருக்கேன். ஸோ இதை நம்ம ஒரு லாங் ஃபார்மேட்டில் நம்ம எழுதுகிறதா இருந்தால் இப்படித்தான் எழுதியிருப்போம். ஃபங்க்ஷன் greater than n எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணும் எம்மை பராமீட்டராக வேண்டி எடுக்கிற, அதாவது இன்னொரு டேட்டாவை பராமீட்டராக வேண்டி எடுக்கக்கூடிய இந்த எண்ணையும் அதே மாதிரி எம்மையும் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே சேம் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாலும், இந்த அரோ ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணாலும் சேம் அவுட்புட் தான் உங்களுக்கு வரும். அல்லது நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு சேம் அவுட்புட் தான் வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம அரோ ஃபங்க்ஷன்ஸுக்கு மூவ் ஆகும். ஸோ அது இன்னும் வந்துட்டு உங்களுக்கு அட்வான்ஸான நாலேஜை கொண்டு வந்து தரும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போது அந்த ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும்போது நான் இப்போ இதை கால் பண்ணுறேன்னு பாருங்கள் எப்படின்னு சொல்லி, லெட் greater than 10ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். greater than 10ன்னு சொல்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு greater than ஃபங்க்ஷன்ஸை நான் கொடுத்துக்கிறேன். அப்போது 10 கொடுத்ததும் இப்போ என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே வந்துடுச்சு. சரிங்களா? என்ன ஃபங்க்ஷன் வந்துடும், இன்னொரு வேல்யூஸ் கொடுத்தா அதை அந்த 10ஓட செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வந்துடும். அதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது என்ன டைப் பண்ண டேட்டாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோம். பாருங்கள், console.logன்னு சொல்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு டைப் ஆஃப்ன்னு சொல்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிவிட்டு greater than 10ன்னு சொல்கிற இந்த நேமை கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது என்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா அதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் டைப் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள், அந்த தந்த ஃபங்க்ஷனை இப்போ நான் இன்னொரு வேல்யூஸோட கம்பேர் பண்ண போகிறேன். console.log அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன்னு பாருங்கள், greater than 10ன்னு சொல்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு 15ன்னு சொல்லி ஒரு டேட்டாவை கொடுக்கணும். ஸோ கொடுக்கும்போது அந்த 15 எம்முக்கு போய் அசைன் ஆகும்போது இந்த 15 அதாவது 15 greater than இந்த 10 என்று சொல்கிறது கம்பேர் ஆகும்போது ட்ரூன்னு சொல்கிற விட நமக்கு டிஸ்பிளே ஆகும். இங்கே பாருங்கள். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன், திருப்பி ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு பாருங்கள். எனக்கு ட்ரூன்னு சொல்கிற வேல்யூஸ் வந்துக்கிட்டு நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், இது ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை விட கொஞ்சம் அட்வான்ஸான இன்னொரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே நான் நார்மல் வேயிலே க்ரியேட் பண்ணுறேன். ஏன்டா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் உங்களுக்கு. ஆஸ் அ பிகினராக நீங்கள் பார்க்கும்போது அரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணினா. ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், நாய்ஸின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு ஒரு ஃபங்க்ஷனை நான் என்ன செய்யணும், பராமீட்டராக பாஸ் பண்ணணும். சரிங்களா? பாஸ் பண்ணதும் அது ரிட்டர்ன் பண்ணும் எதேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் பராமீட்டர் இருக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸ், அதாவது ரெஸ்ட் பராமீட்டர் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த பராமீட்டர் ரெஸ்ட் பராமீட்டர்னு சொல்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியலைன்னா ப்ரீவியஸ் வீடியோஸை தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இது ஈஸியாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமெண்டா நோ இஷ்யூஸ், நான் இங்கே கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, console.log நம்ம இதை செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு எப்படி இது வேலை செய்யுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறதுக்கு call with argumentsன்னு சொல்கிற ஃபங்க்ஷன் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன், calling with, ஸோ கமா பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன செய்கிறேன், இந்த ஆர்குமெண்ட்ஸில்
இதை கொடுத்துக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் இப்போ கால் பண்ணப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள், ஒரு லெட் என்று சொல்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே தந்த ஃபங்க்ஷனை நான் இதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஒரு பேராமீட்டர் ஃபங்க்ஷனை நம்ம கொடுக்கும், அந்த ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணிக்குது பாருங்கள். ரிசல்ட் கொடுத்துட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன், எஃப், அதாவது அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யணும், ரிட்டர்ன் இல்லை ரிசல்ட்னு கொடுக்கணும். ரிசல்ட் அதுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த ரெஸ்ட் பேராமீட்டரை கொடுத்துட்றேன். சரிங்களா, இந்த ஆர்கியூமெண்ட்ஸை இங்கே நான் அப்படி பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன், console.log கால் பண்ணிவிட்டு இங்கே நான் சொல்கிறேன் கால் வித் இந்த ஆர்கியூமெண்ட்ஸை, அதாவது ஆர்கியூமெண்ட்ஸை கால் பண்ணதுக்கப்புறம் கமா ரிட்டர்ன் யார், அந்த ரிசல்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். அது ஒன்ஸ் இது பிரிண்ட் ஆனதுக்கப்புறம், அதாவது ரிட்டர்ன் பண்ணது இந்த டேட்டாவை, அதாவது இந்த ஃபங்க்ஷன்ஸ் வேலை செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் வர ரிசல்ட்டை ஸோ இங்கே ரிட்டர்ன் பண்ணுதுன்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ ரிட்டர்ன் யார் ரிட்டர்ன் பண்ணுறாருன்னு சொன்னால் நம்மளோட ரிசல்ட்டு. ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பை இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன்ஸ் வேலை செய்யும்போது இது கால் பண்ணப்படுது, எஃப் ஃபங்க்ஷன்ஸ் வேலை செஞ்சதுக்கப்புறம் இந்த டேட்டா கால் பண்ணப்படுது. ஓகே. ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ண போகிறேன் பாருங்கள். நாய்ஸி கால் பண்ணிவிட்டு மேத்ஸில் இருக்கிற, சரிங்களா, மேத்ஸில் இருக்கிற மினிமம் ஃபங்க்ஷனை நான் என்ன செய்கிறேன், இங்கே கால் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்காக நான் இப்போ சில டேட்டாஸ் நான் இங்கே கொடுக்கேன். 25, 50, 100 இங்கே நான் என்ன செய்திருக்கேன், 3 டேட்டாஸ் கொடுக்கேன். அப்போ பாருங்கள், இந்த நாய்ஸின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நான் ஒரு மினிமம் ஃபங்க்ஷன் மினிமம் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை இங்கே அனுப்பி விடுறேன். ரெண்டாவது ஃபங்க்ஷனை கால் அது தார ஒரு ஃபங்க்ஷனை அது தரும், அந்த ஃபங்க்ஷனை திருப்பி கால் பண்ணுறதுக்கு, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு கொடுக்கும்போது அங்கே நாம் 3 டேட்டாஸ் கொடுக்கேன். அது ரெஸ்ட் பேராமீட்டராக இங்கே வரும். வந்ததுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும் பாருங்கள். ஸோ நான் இங்கே சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன்னு பாருங்கள். ஸோ இங்கே காலிங் வந்துட்டு நம்ம கொடுத்த டேட்டாஸ் இதில் பார்த்தீங்களாக இருந்தால் இங்கே 25 என்று சொல்கிறது மினிமம் நம்பர். நான் கொடுத்த இந்த 3 நம்பர்ஸில் மினிமம் நம்பர் இதுவே இங்கே நான் என்ன செய்கிறேன், 125 என்று சொல்லி கொடுத்துருந்தேன்னு சொன்னால் இப்போ 15க்கு மினிமம் நம்பர்ஸாக பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாகவே இந்த ஃபங்க்ஷன்ஸ் வேலை செய்யுது. இதை பார்க்கும்போது இது கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம யூஸ் பண்ண போகிற கன்செப்ட் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். எஸ், கரெக்ட். ஸோ இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரக்சரான, அதே மாதிரி ரீயூசபிள் பண்ணக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட்ஸான ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்ப்போம். இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு நான் என்ன செய்கிறேன், ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணேன் அந்த அதாவது ரெப்பிட்டேஷன்ஸ்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸே க்ரியேட் பண்ணிக்குவோம் பாருங்கள். ஃபங்க்ஷன் இங்கே ரிப்பீட் என்று கொடுத்துட்றேன், என் கமா ஆக்ஷன். ஓகே. ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன், ஒரு ஃபார் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். லெட் I equals 0, அதுக்கப்புறம் I less than n, அதுக்கப்புறம் I ++ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இவங்க தர ஆக்ஷனை நான் என்ன செய்கிறேன், இந்த ஐயை பேராமீட்டராக பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருந்த ஃபங்க்ஷன் தான். ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழே இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷன் unless என்று சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு டெஸ்ட் என்று சொல்கிற பேராமீட்டரும் அதே மாதிரி தென் என்று சொல்கிற பேராமீட்டரும் கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் அ பேராமீட்டர் நேம். இங்கே நான் என்ன சொல்கிறேன், இந்த டெஸ்ட் அதை தார இந்த டெஸ்ட்டோட வேல்யூ இங்கே என்ன செய்கிறோம், நாட் யூஸ் பண்ணக்கிட்ட என்ன செய்யும், இது ஃபால்ஸாக இருந்தால் இந்த நாட் ஆப்ரேட்டர்ஸ் ட்ரூவாக கொடுக்கும்,
ட்ரூவாக இருந்தால் இந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு ஃபால்ஸாக கொடுக்கும். ஸோ இருந்தால், அதாவது ட்ரூவாக இருக்குமென்னு சொன்னேன், தார டெஸ்ட் ஃபால்ஸாக இருந்து அதை ட்ரூவாக மாற்றி என்ன செய்யணும், இருந்தால் இந்த தென் ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம இப்படி கூட எழுதலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, நீங்கள் எப்படி கூட எழுதலாம், நோ இஷ்யூஸ். ஆனால் ஷார்ட் ஃபார்மாக நான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன்ஸை இப்போ கால் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ரிப்பீட். ஸோ ரிப்பீட் பண்ணிக்கிட்டவன் நான் என்ன சொல்கிறேன்டா, 3, அதாவது 3ன்னு சொல்கிற டேட்டாவை நான் கொடுக்கேன். அப்போ 3 தரம் அந்த லூப் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ நடக்கும்போது இந்த ஐயை பேராமீட்டராக வேண்டி எடுக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஆக்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டவா இந்த ஐயை பேராமீட்டராக கொடுக்கும். இங்கே நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம், பட் நான் நீங்கள் ஐஎன்டே கொடுத்துக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நான் என்ன செய்கிறேன், ஐயை பேராமீட்டராக வேண்டி எடுத்து அன்லெஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். அன்லெஸ் ஃபங்க்ஷன் என்ன செய்யும், ஒரு கம்பேரிஷன் செய்யும், அதே மாதிரி தென் அண்ட் இன்னொரு ஃபங்க்ஷனையும் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ நான் இங்கே கம்பேரிஷன்ஸ் என்ன கொடுக்கணுண்டா, இந்த ஐயை மூடில் பார்க்கணும். 2ஆல் மோட் பார்க்கும்போது வார விட 1ஆக இருக்குமென்று சொன்னால், 1ஆக இருக்குமென்று சொன்னால் அது ஒரு கண்டிஷன்ஸ். ஸோ நான் இங்கே கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷனில் சொல்கிறேன்னு பாருங்கள், console.log இதுக்குள்ளே நான் என்ன செய்ய போகிறேன், இந்த I, is even number. That means even ன்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ small கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், என்ன அவுட்புட் நமக்கு இருந்தது. ஃபஸ்ட்டுக்கு இதை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், 0 is even number, 2 is என்ன செய்யுது, ஈவன் நம்பர் வருது. அப்போது ஈவன் நம்பரை மட்டும்தான் நமக்கு என்ன செய்யுது இங்கே பிரிண்ட் பண்ணுது. இதுவே வந்துக்கிட்டு நமக்கு 0 இல்லாமல் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் இந்த கம்பேரிஷன்ஸ் சொன்னால் அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்ட், நமக்கு 2 is ஈவன் நம்பர் வருது. இதுவே வந்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு 5 சொல்லி கொடுத்தீங்களா இருந்தால் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன செய்யுது, இந்த 2 ஈவன் நம்பர், அதாவது 5 வரைக்கும் இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாகவே இந்த ஃபங்க்ஷன்ஸும் நமக்கு என்ன செய்யுது, ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தான், உங்கள் எல்லாருக்குமே விளங்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன், ஒரு அரே இருக்குன்னு சொல்லுவீங்களே, A, B என்று சொல்லி ஒரு அரே ஒன்று இருக்குது. இதில் ஃபார் ஈச் லூப் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த லூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த லூப்புக்கு, அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு, ஃபார் ஈச்ன்னு சொல்கிற ஃபங்க்ஷனுக்கு பராமீட்டராக இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஞாபகம் இருக்கா? இங்கே பாருங்கள், பராமீட்டராக ஒரு ஃபங்க்ஷன்ஸ் பாஸ் பண்ணுறோம். அந்த பராமீட்டராக பாஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், இங்கே கொடுத்துட்டு அது அந்த பராமீட்டராக தார அந்த டேட்டாவை console.logன்னு சொல்கிற இன்னொரு ஃபங்க்ஷன்ஸுக்கு கொடுத்து விடுறோம். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள், இதை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஏபின்னு சொல்கிற டேட்டா நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ ஈஸியாகவே வந்துட்டு என்ன செய்துக்கிட்டோம், இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் பராமீட்டராக வந்துட்டு பாஸ் பண்ணப்படுது. ஸோ இது ரொம்பவே ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி பார்க்குறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், பட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாகவே உங்களுக்கு இது விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.